இப்போ வந்து ஒரு கிரேஸ் என்னன்னா, more than playing for Ranji Trophy or Mushtaq Ali, they want to play IPL or the respective state TNPL இல்லைன்னா டெல்லி பிரீமியர் அது விளையாடணும் தான். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டெலிவைஸ்டு. பட் அதுக்கு பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணுவீங்களா சார்? நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு பாதை கிடைக்குது இல்லை, உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, அங்கேருந்து நீங்கள் ஐபிஎல் போகலாம், நேராக கண்ட்ரிக்கு போகலாம். ஆமாம், போயிருக்காங்க பிளேயர்ஸ். சார் ரெண்டு வழி இருக்குங்க இந்தியன் டீமை வந்து இது பண்ணுறதுக்கு. நீங்கள் ரஞ்சி ட்ராஃபி சர்க்கியூட் மூலம் ஆடணும்னா 4-5 வருஷம் ஆகும். ஆமாம். ஓகே, ஐபிஎல் சர்க்கியூட் ஒரே வருஷம். ஒன் குட் இயர் அந்த வருஷம் அதுக்கு மேலேயே ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. சில பேர் 10-12 வருஷம். ஸோ அதே மாதிரி Under-19 வேர்ல்ட் கப் அது விளையாடினாங்கன்னா இம்மீடியட்டாக வந்து ஐபிஎல் டீம் கிடைக்குது. ஐபிஎல் டீம்லேருந்து டக்குன்னு போகிறோம். விராட் கோலி அப்படி தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி தான் அந்த 2008 அந்த ஐபிஎல் நடந்த புதுசில் இந்தியா வந்து வின் பண்ணாங்க. 2008 விராட் கோலி கேப்டன். ஆமாம். ஸோ எல்லா ஏஜென்ட்ஸும் போய் மலேசியாவில் போய் உட்காந்துட்டாங்க. நீ வந்து இந்த டீமுக்கு தான் விளையாடி, அந்த டீமுக்கு தான் விளையாடணும், அந்த டீமுக்கு தான் விளையாடணும். அப்போ தான் வந்து பிசிசிஐ சார் அந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் ஆக்ஷன் வைக்கலாம் நம்ம. அந்த டிராஃப்ட் ஆக்ஷன் வச்சு அதுலேருந்து பிளேயர்ஸ் டிஸ்பிளே நோபடி ஷுட் சைன் வித் எனிபடின்னு கொண்டு வந்தாங்க. அந்த டிராஃப்ட் ஆக்ஷனில் தான் எல்லாரும் வந்தாங்க. சௌரவ் திவாரி, ஜடேஜா, விராட் கோலி எல்லாரும் அதில் தான், சித்தார்த் கவுல் எல்லாம் அதில் தான் வந்தாங்க. ஸோ அதனால் இந்தியா Under-19 வேர்ல்ட் கப் வந்து ஹஸ் காட் ஸ்டேச்சர் வேர் ஒன்ஸ் யூ ஹவ் கம் டு தட் யூ ஆர் ரெடி டு பிளே. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதுல விளையாட 15 பேருக்கு 10 பேர் கிடைச்சிடும். நல்ல கான்ட்ராக்ட் 10 பேர் கிடைச்சிடும், டெஃபினட்டா கிடைச்சிடும்.